இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோ கர்நாடகாவில் ஒரு சின்னதா ஹோட்டல் பிசினஸ் ஒன்று நடத்திட்டு இருப்பாரு. அதோட ஹீரோவோட மனைவி, அவங்க அண்ணன், அவங்க அம்மா, அதோட ஹீரோக்கு ஒரு அழகான சின்ன பையனும் இருக்கான். இந்த சின்ன பையனால நடக்க முடியாது, அவன் ஒரு ஹேண்டிகேப். இந்த குடும்பமா சேர்ந்து இந்த பையனை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. அழகான ஒரு குடும்பம், சின்னதா ஒரு ஹோட்டல் பிசினஸ் அப்படின்னு இவர் வாழ்க்கை ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவோட பையன் ஹேண்டிகேப் அப்படின்றதுனால தினமுமே ஹீரோ தான் அந்த பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ணி பிக்கப் பண்றாரு. இப்போ அந்த பையனை ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால ஸ்கூல்ல வந்து பார்த்தா அவரோட பையனை காணோம். அப்போ டீச்சர் கிட்ட விசாரிக்கும் போதுதான், நீங்க எதுக்கும் பதட்டப்படாதீங்க, சிசிடிவி கேமரா இருக்கு, உங்க பையனை எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஸ்கூல்ல சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. இப்போ பையனை காணோம் அப்படின்னு உடனே மொத்த ஃபேமிலியும் ஸ்கூல்ல தான் இருக்காங்க. அவங்க பையன் எங்க போனா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போதுதான் தெரியுது, இந்த 4 பேர்த்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்படி ஏன்னா இவங்க பையனை கூட்டிட்டு போனது இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆளுதான். ஆனா அவரை பார்த்து இவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு கதை இருக்கு அப்படின்னு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இங்க மித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ண வராங்க. டாக்டர் உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான், எங்க உங்களோட ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்க ஹஸ்பண்ட பத்தி அவங்க வாயே திறக்கல. சரி, செக்அப் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுமே ஹவுஸ் ஓனர் வெளியே தூக்கி விட்டு போறாரு. அப்பதான் இந்த மித்ரா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி கிட்ட லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு இந்த வீடை வாடகைக்கு எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த கம்பெனி ஒரு ஃப்ராடு கம்பெனி போல. அந்த ஹவுசிங் கம்பெனியும் அந்த ஹவுஸ் ஓனருக்கும் சரியா வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. அதனால உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு அப்படின்னு ஹவுஸ் ஓனர் எல்லா பொருளையும் வெளியே தூக்கி போட்டுட்டாரு. இப்போ மித்ராவுக்கு எங்க போறதுன்னே தெரியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்சிட்டிவ்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட வாழ்க்கையில அந்த அளவுக்கு பெருசா சுவாரஸ்யமே கிடையாது. ஏன்னா அவருக்கு ஊரை சுத்தி கடன் பிரச்சனை இருக்கு, லோனும் இருக்கு. இபி ஆபீஸ்ல அவர் கரண்ட் பில் கட்டுற இடத்துல கேஷியரா ஒர்க் பண்றாரு. சோ இந்த ஒரு வருமானமும் இந்த ஒரு சின்ன வாழ்க்கையும் தான் அவர் லைஃபுக்கு போதுமானதா இருக்கு. அப்படியே இந்த பக்கம் யோகி பாபுவை காட்டுறாங்க. யோகியோட அப்பா ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட் ஒண்ணு நடத்திட்டு இருப்பாரு. அதன் மூலியமா ஏகப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணுவாரு. இப்போ இவரோட அம்மாவுக்கு ஏதோ உடல்நல சரியில்லை அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது, உங்களோட அம்மாவுக்கு லங்ஸ் கேன்சர் அப்படின்னு. அதை சரிப்படுத்தவே முடியாது, அதையும் சரிப்படுத்தலாம் கிட்டத்தட்ட 10 லட்சம் பணம் ஆகும். இந்த 10 லட்சம் பணத்துக்கு யோகிக்கு எங்க போறதுன்னே தெரியல. சோ நம்ம அப்பா நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு, நம்ம போய் அதை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர்கிட்ட கேக்குறாரு. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்னு. ஆனா யாருமே உதவி பண்ண மாதிரி தெரியல. காசு அப்போ வருது இப்போ போகுது அப்படின்னு தட்டி கழிச்சுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானதா இருக்கு. இப்போ மித்ராவோட லைஃப்ல இருந்து அவங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் வெளியே துரத்திட்டு இப்போ வீடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கடன் தொல்லை தாங்க முடியாம ஏகப்பட்ட கடன்காரங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு வீட்டோட பின்வாசல் வழியா எகிரி குதிச்சு போயிட்டே இருக்காரு. யோகியோட அம்மாவுக்கு ஆபரேஷன் செலவுக்கு பணம் வேணும் அப்படின்னு அவரும் அலைஞ்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த 3 பேரோட வாழ்க்கையுமே வெறும் கேள்விக்குறியாதான் இருக்கு. இந்த ஹீரோவுக்கு எப்பப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு. அவர் கொஞ்சம் பிசினஸ் மேன் கூட. சோ அதனால கையில 5 10 இருந்தாலும் கொடுத்து உதவி பண்ணுவாரு. அதன் மூலியமா அவரோட மாசங்களை அவர் ஓட்டிட்டு இருப்பாரு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாரு, நம்ம லைஃப் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஹீரோ பேச்சுலர் அப்படின்றதுனால வீட்டுல பெருசா சமைக்க மாட்டாரு. அதனால ரெகுலரா ஒரு ஹோட்டலுக்கு போவாரு. அங்க ஹீரோக்கு ஒரு குட்டி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டு ஏகப்பட்ட பேர் அந்த ஹோட்டலுக்கு வருவாங்க. எல்லார்கிட்டையும் என்கிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு, ட்ரேடிங் பண்ணுங்க அப்படின்னு ஏகப்பட்ட ஐடியாவை சொல்லுவாரு. இப்போ ஹீரோவுக்கு கடைசி வாய்ப்பு. அந்த குட்டி ஃப்ரெண்ட் தான் அவர்கிட்ட, இங்க பாரு, நான் ஏதோ உனக்கு பணம் தரேன், இந்த ட்ரேடிங் பத்தி ஏதோ சொல்றியே, அது மூலியமா நம்ம காசு சம்பாதிச்ச முடியுமா கேட்கும் போதுதான், எதுவுமே பிரச்சனை இல்ல, நான் ட்ரேடிங் கம்பெனியில தான் வேலை செய்யறேன், என்னோட கம்பெனி பெரிய பணக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அது மூலியமா ட்ரேட் பண்ணி வருமானம் பார்ப்பாங்க. சோ அந்த நேக்கு புக் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். சில பேர் எதுக்கு
நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுக்கணும், அவங்க சொந்த காசை போட்டு ட்ரேட் பண்ணி ஓரளவுக்கு காசு பார்ப்பாங்க. அதை தான் நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஆனா இப்போ என்கிட்ட காசு இல்லையே, நீ ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தனா நம்ம 2 பேரும் சேர்த்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அந்த குட்டி ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்குறாரு. அப்பதான் அந்த ஹோட்டல்ல முதலாளி அடிக்கடி நம்ம ஹீரோக்கு அந்த ஹோட்டல்ல வரல, தம்பி நீங்க கரண்ட் ஆபீஸ்ல தானே வேலை செய்றீங்க, இந்தாப்பா என்னோட கரண்ட் பில் எல்லாமே நீங்க சேர்த்து கட்டிடுவீங்க அப்படின்னு அந்த கரண்ட் அட்டையும் பணத்தையும் அந்த ஓனர் கொடுக்குறாரு. ஹீரோக்கு அந்த பணத்தை பார்த்த உடனே இது மூலியமா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஐடியா பண்றாரு. அப்பதான் இபி ஆபீஸ்ல கரண்ட் பில் கட்டணுமா, அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க, நம்ம பணம் கட்டிட்டு அப்படின்றதுக்காக ஒரு ஆதாரம் இங்க ஹீரோ ஒரு பிளான் பண்றாரு. இந்த பிரிண்டிங் மிஷினை நம்ம ஓட முடியாத மாதிரி பண்ணிட்டோம்னா அப்போ கண்டிப்பா பிரிண்ட் எடுக்க முடியாது. இதனால நீங்க கரண்ட் பில் கட்டிட்டீங்க அப்படின்னு கையில தான் எழுதி கொடுக்கணும். சோ இதனால இந்த ஒரு ஃபார்முலாவை அவர் ட்ரை பண்றாரு. இப்போ அந்த ஹோட்டலோட ஓனர் கொடுத்தா எல்லா பில்லையும் கட்டிட்டு பில் கட்டினதுக்கான ஆதாரமா அவரே கைப்பட எழுதி கொடுக்கறாரு. ஆனா அவர் பில்லே கட்டல, எல்லா பணத்தையும் இவரே எடுத்து வச்சுக்கிட்டாரு. அந்த பணம் மூலியமா தன்னோட குட்டி ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இந்த பணத்தை வச்சு நீ ட்ரேட் பண்ணு, அது மூலயமா நம்ம வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு இங்க இருந்து ஹீரோவும் ஏமாத்தி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம மித்ராவோட லைஃப்ல பார்த்தா அவங்களும் வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பதான் ஒரு ஐடியாவை யோசிச்சு பாக்குறாங்க. பொதுவா பார்த்தா ஒருத்தனை ஏமாத்திட்டா அவன் உன்னை ஏமாத்தணும்னு நினைக்காத, அவன் உனக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கத்து கொடுக்கறதுக்கானோ அப்படின்னு எப்படி வேற ஒரு ஹவுசிங் கம்பெனி இவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம். சென்னையில காலியா இருக்கிற வீடுங்களோட ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் உங்க வீட்டுக்கு நாங்க ஆளுங்களை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு அந்த வீட்டுல யார் தங்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்து லீஸுக்கு விடுறத சொல்லி ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை விட்டுட்டு அது மூலியமா இந்த பக்கம் இருக்கிற ஹவுஸ் ஓனர் கிட்ட மாசம் மாசம் வாடகை கொடுத்துருவாங்க. இப்ப மித்ராவும் ஏமாத்துற முறையில சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஏமாத்தி சம்பாதிச்சு பார்த்தா அதுன்னு யோகியும் ஒரு விஷயம் பண்றாரு. தன்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்க அப்பா ஒரு ட்ரஸ்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாரு. ஸோ அந்த அக்கௌண்ட்ல ஐடியில இருந்து எங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்படுது, அதனால உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அப்படின்னு அந்த அக்கௌண்ட்ல போஸ்ட் போடுறாரு. அவர் போஸ்ட் போட்ட மறுநாளே அவரோட அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 20,000 30,000 அப்படின்னு அமௌண்ட் கிரெடிட் ஆயிட்டே இருக்கு. இந்த உதவி கேட்ட விஷயத்த அம்மா கிட்ட சொல்லும் போதுதான் உங்க அப்பா பண்ண உதவிக்கு நமக்கு எப்படி திருப்பி வருதுன்னு பாரு அப்படின்னு இவங்களோட ஆபரேஷனுக்கு தேவையான பணமும் ஏற்பாடு ஆயிடுச்சு. இவங்களும் பணத்தை எல்லாமே எடுத்துக்கிட்டு ஆபரேஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போனாதான் தெரியுது அப்போ அந்த டாக்டர் ஒரு ஃப்ராடுக்கார டாக்டர் போல. அவன் சரியாவே படிக்கல. ஆரம்பத்துல அம்மாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கான். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பெரிய டாக்டர் கிட்ட கொடுக்கும் போதுதான் ஸ்கேன் எல்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னைக்கு கன்ஃபியூஸ் ஆகாத, அந்த அம்மா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. இந்த டாக்டர் தெரியாதனமா மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. இந்த போலி டாக்டரும் நம்ம தப்பான ஒரு விஷயத்த சொல்லிட்டோமே அப்படின்னு இந்த கேன்சர் கட்டி உடம்புல கரைஞ்சிருச்சு, உங்க அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு ஆபரேஷனை கேன்சல் பண்ணிடுறாரு. யோகிக்கு ஒரே அதிர்ச்சி, சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அம்மாவோட உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு இந்த பணத்தை எல்லாமே யார் யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்டயே திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு யோகி சொல்றாரு. ஆனா அவங்க அம்மாவும் நம்ம எதுக்குடா திருப்பி கொடுக்கணும், உங்க அப்பா நிறைய நன்மை பண்ணிருக்கான், அந்த நன்மை நமக்கு பணமா திரும்பி வருது, இந்த பணத்தை ரொட்டேஷன்ல விட்டு அந்த பணத்தை நம்ம டபுள் ஆக்குவோம், இந்த பணம் மூலயமா நம்ம கிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தா அவங்களுக்கு அதுக்கு தேவையான உதவி நம்ம பண்ணி கொடுப்போம், யாரும் கேட்கலையா அந்த பணத்தை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு ஐடியா சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் யோகிக்கு இதுல உடன்பாடு கிடையாது. சரி அம்மா ஏதோ சொல்றாங்களே செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு வலுக்கட்டாயமா அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாரு. யோகியும் இப்ப நம்ம ஏமாத்தி சம்பாதிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு இவரும் வராரு. இங்க நம்ம ஹீரோவும் தனமே யார் யாரெல்லாம் இபி ஆபீஸ்ல கரண்ட் பில் கட்ட வராங்களோ அந்த அமௌண்ட்டை எல்லாம் ஒன்னாக்கி அவர் ட்ரேடிங்ல விட்டுறாரு. ட்ரேடிங்ல விட்டு அவருக்கு ப்ராஃபிட் பல மடங்கு அதிகமாயிட்டே இருக்கு. சோ இதனால அவர் நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த இபி ஆபீஸ் மூலியமா வர பணம் பத்தல, அதனால இன்ட்ரெஸ்ட் கம்பெனி ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. மக்கள் உங்ககிட்ட பணம் இருந்தா அதை என்கிட்ட கொடுங்க,
அதை நாங்க ரொட்டேஷன்ல விட்டு உங்களுக்கு 20 மடங்கு ப்ராஃபிட் தரோம் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. இது மூலயமா மக்களும் சரி நம்மளோட பணத்தை இவங்க கிட்ட கொடுத்தா இவங்க டபுள் ஆக்கி நம்ம கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு ஆசைன்னு பேர்ல இவங்க பணத்தை இல்லாம இவங்க கிட்ட கட்டுறாங்க. இந்த பக்கம் மித்ராவும் அந்த ஹவுசிங் கம்பெனி மூலியமா ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அதோட யோகியும் அவரோட அம்மாவும் சின்ன சின்ன ரொட்டேஷன் விட்டு அந்த பணத்தை டபுள் ஆக்கி இருப்பாங்க. இந்த 2 குரூப் கிட்டையும் பணம் இருக்கு. இப்ப இந்த 2 குரூப்புமே நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. ஏன்னா அவர் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற பிசினஸ் பண்றாருல்ல, எங்க கிட்ட பணம் இருக்கு, இந்த பணத்தை வச்சு நீங்க ரொட்டேஷன்ல விட்டு எங்களுக்கு டபுளா கொடுங்க அப்படின்னு இவங்க 2 பேர்த்தோட பணமும் நம்ம ஹீரோ கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இது எல்லாமே அவர் ஒண்ணு சேர்த்து அவரோட குட்டி ஃப்ரெண்ட் நடத்துற ட்ரேடிங் பிசினஸ்ல அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. இது மூலயமா அவர் நல்லாவே சம்பாரிச்சு ஒரு வசதியான வாழ்க்கைய வாழ்றாரு. இப்ப யோகி, மித்ரா, ஹீரோ இவங்க 3 பேருமே ஏமாத்தி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம யோகியோட பணமும் மித்ராவோட பணமும் நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு. எதுக்காகனா ஹீரோ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இருப்பாரு. உங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அதுல வர லாபத்தை வச்சு உங்களுக்கு பல மடங்கு நாங்க திருப்பி கொடுப்போம் அப்படின்னு கம்பெனியை ரன் பண்ணி ஏகப்பட்ட பேர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இருப்பாரு. சோ அதை நம்பிதான் நம்ம யோகியும் மித்ராவும் கொடுத்திருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு பணக்கார ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவர் கூட அடிக்கடி எப்பப்பெல்லாம் ஹீரோ கஷ்டத்துல இருக்காரோ அவரால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்து உதவி பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த பணக்கார நண்பனும் நான் பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன், அதுக்கு ஒரு 10 கோடி தேவைப்படுது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அதோட யார் எனக்கு 10 கோடி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் 15 கோடியா திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு இந்த பிசினஸோட டீல் எல்லாமே ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. அப்பதான் அவரு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. நம்ம கிட்ட எப்படி குத்து மடிப்பா 10 கோடி இருக்கும், அப்போ இவன் கிட்ட இந்த பணத்தை கொடுத்தா இவன் அந்த பிசினஸ்ல போட்டு நம்மளுக்கு 15 கோடியா கொடுப்பான், அப்போ இந்த பணத்தை இவன் கிட்டயே கொடுப்போம் அப்படின்னு ஹீரோ 10 கோடியா அவரோட பணக்கார நண்பனுக்கு கொடுக்கறாரு. ஆனா அந்த பணக்கார நண்பன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த பணம் என் பணம் இல்ல, நானே வெளியிலிருந்துதான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி கொடுக்கறாரு. இப்போ யோகி, மித்ரா, ஹீரோ எல்லாருடைய பணமும் அந்த பணக்கார நண்பன் கிட்ட போயிடுச்சு. நண்பனும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நம்ம பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா ஆகலாம் அப்படின்னு சொல்லி கனவு காண்கிற மாதிரி மறுநாளே நியூஸ் முழுக்க பரபரப்பா ஒரு விஷயம் பேசுறாங்க. ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த தொழிலதிபர் வேற யாருமே கிடையாது, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். ஹீரோவுக்கு ஒரே அதிர்ச்சி, நேற்று தான் நம்ம கிட்ட இருந்து 10 கோடி வாங்கிட்டு போனா இப்படி அநியாயமா செத்துட்டானே அப்படின்னு அவருடைய ஃபீலிங்ல இருக்காரு. இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு 10 கோடி அவன் புள்ள வாங்கியிருக்கான் கேட்கவும் முடியாது, இந்த பக்கம் நம்ம கிட்ட பணம் கொடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அவருக்கும் ஒரே தயக்கம். இப்போ இபி ஆபீஸ்ல இருந்து எடுத்த பணத்தையும் மக்கள் கிட்ட இருந்து எடுத்த பணத்தையும் இந்த 10 கோடியில தான் இன்வெஸ்ட் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்திருக்காரு. அவரை யாரோ கொலை பண்ணதுனால இப்போ அந்த பணம் எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு நம்ம ஹீரோவுக்கு தெரியவே இல்லை. இப்போ யார் யாரெல்லாம் இவர்கிட்ட பணம் கொடுத்தாங்களோ எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இபி ஆபீஸ்ல மக்களோட பணத்தை எல்லாம் கரண்ட் பில் கட்டாம அந்த பணத்தை ஆட்டைய போட்டு இருப்பாரு. இப்போ கரண்ட் பில் கட்டலனா இபி காரன் பியூஸ புடுங்கிடுவான். நிறைய பேர் பியூஸ புடுங்கிட்டான். மக்கள் எல்லாருமே இபி ஆபீஸ் முன்னாடி போராட்டம் பண்றாங்க. இந்த பக்கம் மித்ராவும் ஹவுசிங் கம்பெனி மூலியமா ஏகப்பட்ட பேரோட வீட்டை ரெண்டுக்கு விட்டு லீஸுக்கு விட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டு ஓனருக்கு சரியா வாடகை போய் சேரல, அதனால வீட்டு ஓனர் எல்லாமே வீட்டு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். யோகியும் ட்ரஸ்ட் மூலியமா பணத்தை கலெக்ட் பண்ணி அது மூலியமா தான் ரொட்டேஷன்ல விட்டு இருப்பாரு. ஆனா இந்த ட்ரஸ்ட் பொய்யா இருக்கு, நம்ம கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிட்டு உதவியே பண்ணாம இவனுங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு அதை ஒருத்தன் கண்டுபிடிச்சிடறான். இப்ப இவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே சிக்கல்ல இருக்கு. அதுக்கு காரணம் ஹீரோ தான். ஏன்னா எல்லாருடைய பணமும் ஹீரோ கிட்ட தான் இருக்கு. அந்த பணத்தை பணக்கார நண்பன் கிட்ட கொடுத்து அந்த பணத்தையும் எழுந்துட்டாரு. இப்போ போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிருது. ஏன்னா ஏகப்பட்ட ஃபோர்ஜரி ஃப்ராடு வேலை எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அதோட மித்ராவையும் யோகி இவங்க 3 பேருமே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. யோகி கிட்ட விசாரிக்கும் போது என் பணம் எல்லாமே ஹீரோ கிட்ட தான் இருக்கு சொல்றாரு. மித்ரா கிட்ட விசாரிச்சாலும் என் பணம் ஹீரோ கிட்ட தான் இருக்கு. இப்போ ஹீரோ கிட்ட போய் விசாரிச்சு என் பணம் எல்லாமே என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கதை கட்டுறாரு. இப்போ 3 பேரும் 2 பேரும் மாத்தி மாத்தி என்
பணம் எங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லும் போது போலீஸ்காரங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுக்கு நடுவுல மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பணத்தை எல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. சரி, எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு பிளான் பண்றான். பேசாம அந்த 4 பேர்த்தையும் நம்ம என்கவுண்டர் பண்ணிடுவோமா அப்படின்னு அவன் ஒரு பிளான் போட இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வருது. ஆகா, பிரச்சனை வேற லெவலுக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் போனா நம்மள கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு ஹீரோவும் அந்த ஸ்டேஷன்ல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு போலீஸ்கார அடிச்சு போட்டுட்டு எல்லாரையும் கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. இப்போ அந்த இன்ஸ்பெக்டரும் விஷயம் தெரியுது, இவங்க தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு. இப்போ இவங்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சுட்டாங்க. ஆனா இவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. ஏன்னா வீட்டுக்கு போனா கண்டிப்பா கடன்காரங்க பணம் கொடுத்தவன் எல்லாருமே கேள்வி கேட்பான், கேட்டு சாவடிப்பான். இப்ப தப்பிக்கும் போது கிடைச்ச வண்டியிலையும் ஏறிடுறாங்க. அந்த வண்டி இப்போ கர்நாடகா வேற போகுது. அப்போதான் ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்க எல்லாருமே உங்க வீட்டுக்கு போங்க, நான் எப்படியாச்சும் அந்த பணத்தை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து கொடுக்கறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா யோகிக்கும் மித்ராவுக்கும் சுத்தமா நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு தேவை என்னோட பணம், அந்த பணத்தை கொடுத்துட்டு நீ எங்க வேணா போ அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஆனா யோகியோட அம்மா மட்டும் ஹீரோவை நம்புறாங்க. அந்த தம்பி ஏதோ சொல்றாப்புல கண்டிப்பா பணத்தோட திரும்பி வருவார்னு நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆனா யோகிக்கும் மித்ராவுக்கும் சுத்தமா நம்பிக்கை இல்லை. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பணம் கொடுக்கற வரைக்கும் நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு இந்த 4 பேருமே ஒண்ணு சேர்ந்து கர்நாடகாவுக்கு வராங்க. இவங்க எல்லாருமே சென்னையில ஒரு ஏமாத்து வேலை பண்ணி அங்க இருந்து தப்பிச்சுதான் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. இந்த ஊர்ல குடும்பமா வளர ஆரம்பிப்பாங்க. மித்ரா ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களுடைய முன்னாள் காதலன் கர்ப்பமா இருந்திருப்பாங்க. இப்போ இந்த கர்நாடகா வந்த உடனே அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை தான் இப்போ யாரோ கடத்தி வச்சிருப்பாங்க. அதோட இவங்க எல்லாருமே என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லைன்னா கூட இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்றாங்க. அந்த பையனை ஹீரோ தான் பையன் மாதிரி பாத்துக்கிறாரு. அதனால எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. இப்போ இவங்க எல்லாருமே பையனை காணோம் அப்படின்னு ஸ்கூல்ல போய் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ எவனோ ஒருத்தன் அந்த பையனை கடத்தி இருக்கான். அது எவனோ ஒருத்தன் வேற யாருமே கிடையாது. இவங்க எல்லாருமே ராடு பண்ண கேஸ்ல எடுத்து நடத்தின இன்ஸ்பெக்டர் தான். சம்பந்தமே இல்லாம இந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு இந்த பையனை கடத்தணும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஒருவேளை நம்ம அந்த ஸ்டேஜ்ல இருந்து தப்பிச்சு வந்தோம்ல, நம்மள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்ம பையனை கடத்தி இருப்பான் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ அந்த சின்ன பையனை அந்த இன்ஸ்பெக்டர் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அவன் நம்மள அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டான் அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா இங்க ஹீரோ எதை பத்தியும் நீங்க பயப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாருமே இங்கேயே இருங்க, நான் போய் அந்த பையனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. 1000 இருந்தாலும் இவங்க எல்லாருமே ரொம்ப வருஷமா ஒன்னாதான் இருந்திருக்காங்க. நீங்க எதுக்கு தனியா போற, நான் உங்க கூடவே வரேன் அப்படின்னு எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க போறாங்க. ஹீரோவும் நாங்க தெரியாதனமா அங்க இருந்து தப்பிச்சிட்டோம், நீங்க என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, இவங்களை விட்டுருங்க, அதோட அந்த பையனையும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறாரு. அப்போதான் அந்த இன்ஸ்பெக்டர் எந்த அளவுக்கு மோசமானவன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது. ஆக்சுவலி பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்க இருந்து தப்பிச்சு இவங்களை காப்பாத்தி இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மள நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா உண்மையே கிடையாது, இது இன்ஸ்பெக்டர் பிளான் தான். இவங்களை தப்பிக்க விட்டு இருப்பாரு. ஏன்னா இவங்களை தப்பிக்க விட்டது ஏதாவது ஒரு சூழ்நிலையில கண்டிப்பா இவனுங்க யூஸ் ஆவானுங்க அப்படின்னு சொல்லிதான் இவங்களை தப்பிக்க விட்டு இருப்பாரு. இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தா சாதுவா இருந்தாலும் பக்கா ஃப்ராடு. அவரு கிட்ட யாரு பணம் பத்தி பேசினாலும் இந்த காரியத்தை பண்ணி கொடுங்க, கேட்டா நல்லது கெட்டது எதுவுமே பார்க்க மாட்டாரு. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஆனா அவர் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே சூதாட்டம் பண்ணி எல்லாத்தையும் இழந்துடுறாரு. இப்போ அவருக்கு பணம் அதிகமா தேவைப்படுது. அதனால இவர் மூலியமா தப்பிச்சவங்க ஏகப்பட்ட பேரு. அப்படி தப்பிச்ச குரூப்ல நம்ம ஹீரோவோட குரூப் தான் ஓரளவுக்கு விவரமான குரூப். அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு எப்பேற்பட்டாவது வாழ்நாள் முழுக்க நான் பணம் சம்பாதிக்கணும். சோ அதுக்கான வழியா நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க பையனை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நம்ம ஆளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்றது தான் அவருடைய ஒரே குறிக்கோள். சரி, ஓகே, உங்களுக்கு தேவை பணம், நாங்க அடுத்த ஒரு ஐடியாவோட உங்களை பாக்குறோம், சோ அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு
மற்றவங்களை ஏமாத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இவங்க பண்ண தப்பு தான் இப்போ இவங்க வாழ்க்கையை மாத்திருச்சு. அதோட அந்த சின்ன பையன் என்ன பண்ணான் பாவம், அவனால நடக்க கூட முடியாது, அவன் ஒரு ஹேண்டிகேப், இப்போ நம்மால அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஹீரோ எப்படியாச்சும் ஐடியா பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து அந்த பையனை காப்பாத்தணும் அப்படின்றத அவர் நினைக்கிறாரு. அப்பதான் அவருக்கு விஷயம் ஞாபகம் வருது, என் பையனை ஒருத்தன் தூக்கிட்டான் அப்படின்றதுக்காக கர்நாடகால இருந்து சென்னைக்கு வராரு. அப்படி சென்னைக்கு வர ஒரு டோல்கேட்ல ஒண்ணு பார்த்திருப்பாரு. அந்த டோல்கேட்ல இப்போ ரன்னிங் கண்டிஷன்ல ஒரு வாகனம் எல்லாமே பிரீமியம் தான் போயிட்டு இருக்கு. அப்போதான் நம்ம அந்த டோல்கேட்ல எடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு சுத்தமா எதுவுமே புரியல. டோல்கேட்டை எடுத்து நடத்தணும்னா நம்ம டெண்டர் எடுக்கணும், நமக்கு பல கோடி தேவைப்படும்பா, தேவையில்லாம பேசாத. சொல்லும் போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டோல்கேட் இருக்கு. குறிப்பா நார்த் சைட் போனீங்கன்னா ஏகப்பட்ட பேரு பேக்கான டோல்கேட் வச்சு ஏகப்பட்ட கோடியை சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த டோல்கேட்டை நம்ம எடுத்து நடத்துற மாதிரி நடிப்போம். இந்த டோல்கேட் மூலயமா வர வருமானத்தை எடுத்து நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துடுவோம், நம்ம பையனை விட்டுருவோம், நம்மளும் சேஃபா இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்க, அந்த ஐடியா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, சரி நம்ம இதையே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இந்த ஐடியாவை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. அவரு இந்த ஐடியா எனக்கு ஓகே தான், இந்த ஐடியாவை வச்சு காலம் முழுக்க பணம் சம்பாதிக்க முடியாது, ஏன்னா பணக்காரங்க ஆகணும்னா ஏதாவது ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போதான் ஹீரோக்கு தெரிஞ்ச ஒருத்தன் பிசினஸ் பிளான் ஒன்று சொல்லியிருப்பான். அதாவது கரண்ட் இல்லைன்னா ஜென்ரேட்டர் போடுவான். அந்த ஜென்ரேட்டர் எதுல ஓடுதுன்னா பெட்ரோல்ல. ஆனா அந்த பெட்ரோலுக்கு பதிலா தண்ணி ஊத்தினா ஒரு ஜென்ரேட்டர் ஓடும். ஸோ அது மூலயமா நமக்கு கரண்ட் ஈஸியா கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிசினஸ் பிளான் ஒன்று சொல்லுவான். இந்த பிசினஸ் பிளானை அந்த இன்ஸ்பெக்டருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அந்த டோல்கேட் மூலயமா வர பணத்தை எடுத்து இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா இது மூலியமா நம்ம ஏகப்பட்ட கோடிகளை வாழ்க்கை முழுக்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஐடியா கொடுக்க இன்ஸ்பெக்டரும் அந்த டீலுக்கு ஓகே சொல்றாங்க. ஆனா என்னதான் கொஞ்ச நாளுக்கு டோல்கேட் எடுத்து ஏமாத்துற மாதிரி நடிச்சாலும் நமக்கு ஏகப்பட்ட தொல்லை இருக்கும். ஸோ அதை சமாளிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி ஒன்று பேக்க கேட்குறாங்க. இந்த கம்பெனி இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து எல்லா மக்களையும் போலீஸ்காரங்க அரசியல்வாதிங்க எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. இது மூலியமா அந்த டோல்கேட்டையும் ரன் பண்ணி ஹீரோவும் தினமும் பல லட்சங்களை சம்பாதிக்கிறாரு. அந்த பணத்தை வச்சு இதுக்கு முன்னாடி தண்ணியில இருந்து கரண்ட் தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு பிசினஸ் ஐடியாவில் இந்த இன்ஸ்பெக்டரை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாரு. இப்போ ஓரளவுக்கு 2-3 கோடி அந்த டோல்கேட்ல இருந்து தேத்திட்டாங்க. இப்போ அந்த பணத்தை எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்து இது மூலியமா நீங்க பிசினஸ் பண்ணிக்கங்க, வாழ்நாள் முழுக்க நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த ஐடியாவும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. கடைசியா நீங்க சொன்னது எல்லாமே நாங்க செஞ்சிட்டோம், தயவு செஞ்சு என்னோட பையனை விட்டுருங்கன்னு ஹீரோ கேட்கும் போதுதான் இன்ஸ்பெக்டர் கன் எடுத்து நீட்டுவாரு. அவருக்கு ஒரே அதிர்ச்சி, என்னங்க நீங்க சொன்னது எல்லாமே நாங்க செஞ்சு கொடுத்துட்டோம், அப்புறம் ஏங்க நீங்க மிரட்டுறீங்க? கேட்கும் போது நான் பையனை விடுவேன்னு சொன்னேன், ஆனா உங்களை விடுவேன்னு சொன்னேன்னா கண்டிப்பா உங்க மூலியமா எனக்கு பிற்காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, உங்களை போட்டு தள்ளிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கன் எடுத்து நீட்டுறாரு. இப்போ ஹீரோவோட டீமுக்கு எல்லாமே புரிய வருது. சரி ஓகே, நம்ம கடைசி கட்டத்தை எண்ணிட்டோம், நம்ம கடைசியா ஒரே ஒரு தலைமுறை நம்ம பையன் கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு நான் கடைசியா என் பையன் கிட்ட பேச ஆசைப்படுறேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் சரி ஓகே, உன் பையன் கிட்ட தானே பேச ஆசைப்படுறேன், என்னடா பேசிக்கோ அப்படின்னு போன் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ ஒரு ஹீரோ ஒரு விஷயம் சொல்றாரு, கண்ணா உனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? அப்பா எனக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்கப்பா. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, அப்போ நீ இருக்கிற இடத்த எனக்கு லொகேஷன் சென்ட் பண்ணிட்டு எந்திரிச்சு ஓடுறா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அடியாளுக்கு சுத்தமா புரியல. என்னடா இவன் ஹேண்டிகேப் பண்றானே, இவனால நடக்கவே முடியாது, எப்படிடா ஓட முடியும்னு கேட்டா அந்த பையன் வேகமா எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். அதாவது ஆரம்ப காலகட்டத்துல இவங்க கர்நாடகால இருக்கும்போது இந்த பையனை நல்லா பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம் அப்படின்றதுனால ரெக்கமெண்டேஷன் இல்லாம யாரையும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ திடீர்னு நீ ஹேண்டிகேப்பா மாதிரி நடி, அது மூலியமா உன்னை சேர்த்துப்பாங்க அப்படின்னு ஹீரோ கொடுத்த ஐடியாவில தான் அந்த பையன் ஹேண்டிகேப் மாதிரி நடிச்சு அந்த ஸ்கூல்ல சீட்டு வாங்கி இருப்பாரு.
அந்த பையனோட படிப்புக்காக ஹேண்டிகேப் மாதிரி அந்த பையனையே நடிக்க வச்சிருப்பாங்க. இது வரைக்குமே இவன் நடிச்சிட்டு தான் இருக்கான். இப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போதுதான் நீ எந்திரிச்சு ஓடுறான்னு சொன்னதுனால அந்த பையன் இப்போ ஓட ஆரம்பிக்கிறான். இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து துப்பாக்கியை பிடுங்கி ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கா மரியாதையா எங்களை போக விடு அப்படின்னு. அதோட இதுக்கு முன்னாடி நாங்க பண்ண எல்லா ஸ்கேம்லயும் எங்க பேர் தான் அடிபட்டு இருக்கு. ஆனா இப்போ அந்த டோல்கேட் ஸ்கேம்ல உன் பேரு அடிப்படும். ஏன்னா அந்த டோல்கேட்டோட ஐடியா பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசும்போது அதுக்கு இவர் சம்மதம் சொல்லியிருப்பாரு. அதை எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு இருப்பாரு. இப்போ அவங்களும் நம்ம இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹேண்டிகேப் பையனா அங்க இருந்து எந்திரிச்சு ஓடுனதுனால அந்த ரவுடி கிட்ட இருந்து அந்த பையனும் தப்பிச்சுட்டான். இப்போ அந்த பையனும் இந்த ஃபேமிலியும் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. என்னதான் ஆரம்ப காலகட்டத்துல இவங்க எல்லாருமே தனித்தனியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலுமே ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக ஒண்ணு சேர்றாங்க. அது மூலியமா ஒரு குடும்பமா வாழ்றாங்க. அந்த பையனும் என்னதான் தன்னோட அப்பான்னு சொந்த அப்பா இல்லனா அப்படின்னு ஹீரோ மேல அவனுக்கு அந்த அளவுக்கு பெரிய பாசமா காணாம ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோவை தான் முதல்ல கட்டி பிடிக்கிறான். அப்ப மித்ராவுக்குமே ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம பையன் நம்ம மேல கூட ஹீரோ மேலதான் ரொம்ப அன்பா இருக்கான். அப்ப நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமா தான் வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு எல்லாருமே கடைசியில ஒண்ணு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டோல்கேட் மூலியமா சம்பாதிச்ச பணத்தை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்காம அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இவங்க கிட்ட ஏமாந்தாங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறாங்க. நாங்க எந்த ஒரு செயலையும் உள்நோக்கத்துக்காக செய்யல, எங்களோட சூழ்நிலை அப்படி மாத்திடுச்சு அப்படின்னு எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க. கடைசியா இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அடுத்த ஒரு வாழ்க்கை கட்டத்துக்கு நகர ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை கதையும் முடிக்கிறாங்க.